அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் மாநாடு எந்த ஆண்டு நடந்துச்சு, இந்த முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க, இந்த முதல் மாநாடு எந்த கல்லூரியில நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த முதல் மாநாட்டுல எத்தனை உறுப்பினர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில இருந்து யார் அங்க போனாங்க, இந்த முதல் மாநாட்டுக்கான தீர்மானம் யாரால் நிறைவேற்றப்பட்டது, தமிழகத்துல மகாஜன சார்பாக எத்தனை உறுப்பினர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நாம் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஐஎன்சி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் தொடர்பான விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்ப முதல்ல பார்க்கறது ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது முதல் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 2831 டிசம்பர் 1885. அதாவது 1885 டிசம்பர் 28 இருந்து 31 வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மாநாடு நடைபெற்றது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன், இந்த இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் மாநாடு நடைபெற்ற வெனியூ இடம் எது பார்த்தீங்க அப்படின்னா கோகுல் தாஸ் தேஜ்பல் சான்ஸ்கிரிட் காலேஜ். இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சியோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் பிளேஸ், அதாவது ஐஎன்சி எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னா மும்பை. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சியோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளான்டு பிளேஸ், முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு நடைபெற திட்டமிடப்பட்ட இடம் பாத்தீங்க அப்படின்னா பூனே. பூனேல தான் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு நடைபெறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் பிளே சேஞ்ச், அதாவது முதல் மாநாடு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பூனேல திட்டமிடப்பட்டிருக்கும். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மும்பையில நடத்தியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா காலரா அவுட் பிரேக், அதாவது காலரான்ற நோய் பரவுறவாசி பூனேல இருந்து எங்க மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் காலரா நோய் பரவுறது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் ப்ரொபோஸ்டு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற முதல் மாநாட்டிற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கான முதல் மாநாட்டிற்கான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாரு. இவர் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் பிரசிடென்ட், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, சுருக்கமா WC பானர்ஜி அப்படின்னு அழைப்பாங்க. இவர் தான் ஐஎன்சியோட முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் டெலிகேட்ஸ், அதாவது முதல் மாநாட்டில் ஐஎன்சியோட முதல் மாநாட்டில் எத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 72 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த 72 பேரும் எப்படி அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னா ஃபெரோசியஸ் 72 அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதாவது தைரியமான 72 பேர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க இவங்க தான். இந்த முதல் மாநாட்டில் கலந்துகிட்ட 72 பேரும் அழைக்கப்படுற முறை ஃபெரோசியஸ் 72, தைரியமான 72 பேர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் தமிழ்நாடு டெலிகேட்ஸ், அதாவது ஐஎன்சியோட முதல் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து எத்தனை டெலிகேட்ஸ், எத்தனை உறுப்பினர்கள் பங்கெடுத்தாங்க அப்படின்னா 21 பேர் பங்கெடுத்திருப்பாங்க. இந்த 21 பேரும் தமிழ்நாட்டில இருந்து போய் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் முதல் மாநாட்டில் பங்கெடுத்தவங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் மெட்ராஸ் மகாஜன சபா டெலிகேட்ஸ், அதாவது முதல் மாநாட்டில் மெட்ராஸ் மகாஜன சங்கம் சார்பாக பங்கெடுத்த டெலிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் கலந்துருப்பாங்க. இந்த 16 பேர் யார் அப்படின்னா இந்த 21 பேர்ல 16 பேரு இந்த சென்னை மகாஜன சங்கம் சார்பாக போனவங்க. முதல் மாநாட்டில் 72 பேர் இருப்பாங்க. அந்த 72 பேர்ல 21 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அந்த 21 பேர்ல 16 பேர் சென்னை மகாஜன சங்கம் சார்பானவர்கள்.